அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டிஎன்பிசியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். 2 கொஸ்டின் பேப்பர் முடிச்சாச்சு. 50 சம் நம்ம போட்டிருக்கோம் இது வரைக்கும். அந்த சம்ஸ் வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டாபிக் வைஸாக அந்த கொஸ்டின் பேப்பர் மாடல் படி ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு ஹெட்டிங்கில் இருந்து நம்ம சம்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எடுத்துக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன், அதாவது சுருக்குதல். இப்போதைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா 12th 10th எக்ஸாம் போயிட்டுருக்கிறதுனால அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சோடனேவும் கண்டினியூஸாக நம்மளுக்கு வீடியோ ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இன்றைக்குரிய சம்ஸ் என்ன அப்படின்னா, சிம்பிளிஃபை 7 3/10 ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே -10 7/21 கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃப்ராக்ஷனில் இருக்குது? முதல்ல சிம்பிளிஃபிகேஷனுக்கு என்ன தேவை அப்படின்னா, போர்ட் மாஸுங்கிற ஒரு ரூல் தேவை. அதாவது போர்ட் மாஸ்னால் என்ன அப்படின்னா, இது 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். இப்போ பிங்கிறது ப்ராக்கெட்டு, ஓங்கிறது ஆஃபு, டிங்கிறது டிவிஷன், எம்ங்கிறது மல்டிப்ளிகேஷன், ஏங்கிறது அடிஷன், எஸ்ங்கிறது சப்ராக்ஷன். சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னாலே இந்த போர்ட் மாஸ் ரூல் இல்லாமல் நம்ம சம் போட மாட்டோம். சரியா? இப்போ இங்கே கொடுத்துருக்க சம்ஸை பாருங்கள். கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டரையும் இந்த சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இதையும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரோட மேலே இருக்க நம்பரை ஆட் பண்ணணும். இதுதான் தகா பின்னமாக மாற்றுறது. கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுறது. இப்போ மாற்றின என்ன கிடைக்கும்? 7 10s are 70 + 3 73/10 கிடைக்கும். ஓகேவா? 73/10 கிடைக்கும். அப்புறம் பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்கும்? மைனஸ்ன்னு கிடைக்கும். இங்கே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 21 × 10 210 கிடைக்கும். ப்ளஸ் அதோட 7 ஆட் பண்ணும்போது 217 கிடைக்கும். டிவைட் பை என்ன இருக்குது? 21. இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் பாருங்கள், ரெண்டு சேமாக இருக்கா? சேமாக இல்லை. இந்த மாதிரி வந்துட்டால் ஒன்று ஆட் நம்பர், ஒன்று ஈவன் நம்பராக வந்துச்சு அப்படின்னா டைரெக்டாகவே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா? அப்போ 210 எல்சிஎம். ஓகே, இங்கே 10 இருக்கா? 10ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 210 கிடைக்கும்? 21. அப்போ மேலே இதே மாதிரி 21ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சரு 1533 கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும்? இது 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியா? அப்போ 2170 கிடைக்கும். இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சரு 637 டிவைட் பை 210 கிடைக்கும். பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறதுனால அதனோட சிம்பிள் போடணும். இப்போ இதை டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 637 2110ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 3 டைம்ஸ் பண்ணலாமா? 3 டைம்ஸ் போட்டால் என்ன கிடைக்கும்? 630 கிடைக்குமா? சப்ராக்ட் பண்ணுங்கள். 7ஆ? இப்போ இது இல்லைங்க, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மைனஸ் பண்ணுறாங்க. -37/210. அப்போ எது கரெக்டான ஆன்சர்? ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த சம் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. -968 கொடுத்துருக்காங்க. டிவைட் 79 × 4 = 512 கொடுத்துருக்காங்க. இந்த இது போர்ட் மாஸ் ரூலில் யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். சரியா? இப்போ பாருங்கள், இது கொஷின் மார்க்குக்கு பதில் நான் என்ன வச்சுக்கிறேன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். -968 டிவைட் பை 79 × 4. சரியா? ஈக்குவல் டு என்ன இருக்குது? 512 இருக்குது. சரியா? இப்போ பாருங்கள், இங்கே என்ன 4 இருக்கா? இந்த பக்கம் 512 இருக்குது. இதை கட் பண்ணுங்க. கட் பண்ண என்ன கிடைக்கும்? 1 4 is 4. இங்கே என்ன கிடைக்கும்? 1 2 8 கிடைக்கும். 1 4 is 4, 2 4 are 8, 8 5 are 32. சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸோட வேல்யூ தானே தேவை. அப்போ x - 968 ஈக்குவல் டு 128. சரியா? 128 × 79. இங்கே இருக்க 79 இங்கே போகும்போது மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 10112 கிடைக்கும். நம்மளுக்கு என்ன தேவை? எக்ஸோட வேல்யூ தானே தேவை. அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 968 இங்கிட்டு போகும்போது என்ன வரும்? 10112 ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா மைனஸில் இருக்கிறது அங்கே போகும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 11080. சரியா? அப்போ எது கரெக்டான ஆன்சர்? சி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த சம் கவனிங்க. இங்கே 1/5 1/x 1/x 1/1.25 கொடுத்துருக்காங்க. எதோட வேல்யூ கேட்குறாங்க? எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. சரியா? இந்த மாதிரி சம்ஸு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டில் இருக்கிறதையும் லாஸ்ட்டில் இருக்கிறதையும் கம்பேர் பண்ணலாம். அதே மாதிரி நடுவில் இருக்க டைமையும் இந்த டைமையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் டைமே லாஸ்ட் டைமே மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 5 × 1.25 கிடைக்கும். சரியா? ஈக்குவல் டு 1/, இங்கே x × xன்னு கிடைக்குமா? x × x. ஓகே, இப்போ 1/, இதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 6.25 கிடைக்கும். ஈக்குவல் டு 1/x² கிடைக்கும்.
எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தான் 6.25. சரியா, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 25 2 டைம்ஸ் போட்டால் நம்மளுக்கு 6.25 கிடைக்குமா? அப்போ 1/2.5 இன்ட்டு 2.5 சரியா ஈக்குவல் டு 1/x². நம்மளுக்கு என்ன தேவை? எக்ஸோட வேல்யூ தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ 1/x இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஒரு டேர்ம் தான் ஸ்கொயர்டுனா 2 இது இருக்கும், அதில் வந்து ஒரே ஒரு நம்பரை மட்டும் எடுப்போம். ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளில எடுக்கும்போது நம்ம ஒரு நம்பர் தான் எடுப்போம். சரியா, அப்போ 2.5 என்ன 2.5 1/2.5ங்கிறது எக்ஸோட வேல்யூ தானே கேட்குறாங்க. அப்போ ரெசிப்ரோக்கில் சேஞ்ச் பண்ணிடுங்க 2.5. அப்போ 1 இது வந்து 2/5ன்னு வரும். மேலே போகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5/2ன்னு கிடைக்கும். சரியா, மேலே போகும்போது 5/2ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/2. அப்போ இது ஆன்சர், கரெக்டான ஆன்சரு பி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, இங்கே முடிவுறு தசம தீர்வு, அதாவது which one of the following has a terminating decimal expansion. டெர்மினேட்டிங்னா என்ன, நான் டெர்மினேட்டிங்னா என்னன்றது தெரியணும் ஃபஸ்ட்டு. முடிவுறு தசம தீர்வு அப்படின்னா ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது 0 வந்துச்சு அப்படின்னா அது வந்து முடிவுறு தசம எண். இது டிவைட் பண்ணாமல் கண்டினியூஸாக போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து முடிவுறா தசம எண் சொல்லுவோம். இதுக்கு ஃபஸ்ட்டு முடிவுறா தசம எண் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு நம்பராக டிவைட் பண்ணி பார்க்குறதுக்கு பதிலாக சிம்பிள் மெத்தட் ஒரு இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அதாவது விகிதமுறு எண்கள் அப்படின்னாலே இப்படி தான் இருக்குது. அதாவது ரேஷனல் நம்பர் எப்படி இருக்கும்? P/Qன்னு இருக்கும். Q வந்து என்னவாக இருக்கும்? நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இப்போ Q வந்து 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து இன்ஃபினிட்டிவ் ஆகிடும். சரி, அப்போ வந்து Q வந்து நாட் ஈக்குவல் டு 0, டினாமினேட்டர் வந்து 0வாக இருக்கக்கூடாது. இதுதான் கண்டிஷன். இன்னொன்று என்னென்னா P/2m இன்ட்டு 5n. சரியா, அதாவது ஒரு நம்பரை கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டரை வந்து பிரிக்கும் போது நம்மளுக்கு 2m இன்ட்டு 5n சேஃபில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு முடிவுறு தசம எண், அதாவது டெர்மினேட்டிங் டெசிமல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் 64 எடுத்துக்கிறேன். 64 டிவைட் பண்ணி பாருங்கள், 2ஆல் போடுங்க. 2 6 2 2 4. சரியா, அதே 2ஆல் போடுங்க. 16 2 32. அடுத்து 8 2 16. 2ஆல் போடுங்க. 4 2 8. 2ஆல் போட்டால் 2 2 4. அகெயின் 2ஆல் போட்டால் 1ன்னு கிடைக்கும். சரி, இப்போ 2 எத்தனை தடவை வருது? 1 2 3 4 5 6 தடவை வருது. சரியா, இதை இப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2/6ன்னு எழுதிக்கலாம். சரியா, எப்படி எழுதிக்கலாம்? 2/6 இன்ட்டு 5/0. அப்போ இந்த சேஃபில் இருக்குதா? இந்த சேஃபில் இருக்கா? அப்போ இது வந்து டெர்மினேட்டிங். சரியா, அப்போ எது கரெக்டான ஆன்சர்? ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். சரியா, நீங்கள் அடுத்து பாருங்கள். இதை பார்த்தாச்சு. இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. 9 எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9 எடுத்தால் 3² கிடைக்குமா? 9 பிரித்தா நம்மளுக்கு 3 × 3ன்னு கிடைக்கும். அப்போ இந்த சேஃபில் இருக்கா? 2/m இன்ட்டு 5/nன்ற சேஃபில் இருக்கா? இல்லை. அப்போ இது வராது. ஓகே, அப்போ இந்த டைம் எடுத்துக்கோங்க. 15 எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 15க்கு 3 × 5ன்னு கிடைக்குமா? 3 × 5. அப்போ இதுவும் வராது. ஓகே, அடுத்து 12 பிரிங்க. 2 × 2 × 3ன்னு கிடைக்கும். ஆனால் நம்ம கண்டிஷன் என்னது? 2/m இன்ட்டு 5/nன்ற கண்டிஷனில் இருக்கும். அது மாதிரி இருக்கா? இல்லை. அப்போ இந்த டேர்மும் வராது. அப்போ எது கரெக்டான ஆன்சர்? ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த சம் கவனிங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரூட்டுக்குள்ளே ரூட்டு கொடுத்துருக்காங்க. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? ரூட்டுக்குள்ளே ரூட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு செகண்ட். ரூட்டுக்குள்ளே வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாஸ்லேருந்து இந்த டேர்மில் சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ இங்கே கொடுத்துருக்க 383 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 302 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 164 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இருக்குன்றதை முதல்ல பார்க்கணும். ஏன்னா ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாமே கலந்து வந்திருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஒவ்வொரு டேர்மாக கேர்ஃபுல்லாக தான் நம்ம பண்ணணும். சரியா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 9 எடுத்துக்கலாம். ரூட் 9 கொடுத்துருக்காங்க. 9க்கு ரூட் போட்டால் என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்குமா? சரியா, இப்போ அந்த நம்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 28 கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 28லேருந்து 28 மைனஸ் பண்ணணும். 28 மைனஸ் 3ன்னு கிடைக்கும். இது வந்து ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. சரியா, அப்போ 25ன்னு கிடைக்கும் சப்ராக்ட் பண்ணால். சரியா, இப்போ இந்த 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த இது முடிஞ்சிருச்சு. அடுத்து இங்கேருந்து இங்கே வரோம். 164 எடுக்கிறோம். சரியா, 164 அதோட இந்த 5 என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஏன்னா அடிஷன் சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 கிடைக்கும். சரியா, இதுக்கு நம்ம ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 13 கிடைக்கும். ஓகே, அப்போ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே வரோம். இங்கே வந்தோம்னா என்ன கிடைக்கும்? 302ன்னு கொடுத்துருக்காங்க. சப்ராக்ஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க 13. ஓகே, இப்போ சப்ராக்ஷன் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 289 கிடைக்குமா? அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க 17 கிடைக்கும்.
ஓகே. இப்போ இந்த 17ஐயும் லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 383 இருக்குது. 383 + 17 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 400 கிடைக்குமா? 400ன்னு கிடைக்கும். 400க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 20. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன? 20. அப்போ சி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் சொல்லக்கூடிய சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.